வணக்கம். இந்திய தேசிய காங்கிரஸோட வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஆனா அதே சமயம் ரொம்ப சர்ச்சையான ஒரு திருப்புமுனைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் 1907 நடந்த சூரத் பிளவு. ஒரு பெரிய இயக்கம் அதுக்குள்ளேயே எப்படி உடைஞ்சு போச்சுங்கிற கதை தான் இது. யோசிச்சு பாருங்க, ஒரு இயக்கத்தை வெளியிருந்து வர்ற சக்திகள் தாக்குறது வேற விஷயம். ஆனா அந்த இயக்கத்துக்குள்ளேயே இருக்கிற கொள்கைகளும் தலைவர்களுமே அதை ரெண்டா உடைச்சா என்ன ஆகும்? சூரத் பிளவு அப்படி ஒரு கதை தான். வாங்க இதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு ஆழமா பார்க்கலாம். முதல்ல நம்ம கள நிலவரத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிறது ஒரே கட்சி தான். ஆனா அதுக்குள்ள ரெண்டு வேற வேற சித்தாந்தம் கொண்ட குழுக்கள் இருந்தாங்க. இந்த ரெண்டு டீமுக்கும் நடுவுல இருந்த கருத்து வேறுபாடு அப்போ உச்சக்கட்டத்துல இருந்துச்சு. யார் அந்த ரெண்டு குரூப்பு? ஒன்னு மிதவாதிகள், இன்னொன்னு தீவிர தேசியவாதிகள். கோபாலகிருஷ்ண கோகலே மாதிரி இருந்த மிதவாதிகள் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழேயே கொஞ்சம் கொஞ்சமா சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம், மனு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிமைகளை பெறலான்னு நம்பினாங்க. ஆனா பாலகங்காதர திலகர் மாதிரி இருந்த தீவிர தேசியவாதிகள் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நமக்கு முழு சுதந்திரம் அதாவது சுயராஜ்யம் வேணும், அதுக்கு மக்கள் போராட்டம் புறக்கணிப்பு மாதிரி தீவிரமான வழிகளை கையாளணும்னு சொன்னாங்க. இந்த ஐடியாலஜி சண்டை தான் பிளவோட ஆணிவேறு. இந்த சூரத் பிளவுங்கிறது ஒரே நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. பல சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெண்டு தரப்புக்கும் நடுவுல இருந்த விரிசலை பெருசாக்கிட்டே போச்சு. அப்படிப்பட்ட சில முக்கியமான சம்பவங்களை இப்ப பார்க்கலாம். இதுல புள்ளி மாநாடு நடக்கிற இடம். முதல்ல தீவிர தேசியவாதிகளோட கோட்டையா இருந்த பூனாவுல மாநாட்டை நடத்தலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா மிதவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்க கடைசி நிமிஷத்துல மாநாட்டை சூரத்துக்கு மாத்திட்டாங்க. இது ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அடுத்ததா வந்தது தலைவர் பதவிக்கான போட்டி இல்லையா? ஒரு இயக்கத்தோட டைரக்ஷனை முடிவு பண்றதே அதோட தலைவர் தானே. அதனால அடுத்த தலைவர் யாருங்கிறதுல ரெண்டு பக்கமும் பயங்கர போட்டி இருந்துச்சு. மிதவாதிகள் சார்பா ராஷ் பிகாரி கோஷ் நின்னார். தீவிர தேசியவாதிகள் லாலா லஜ்பதி ராய முன்னிறுத்தினாங்க. ஆனா கட்சியில பிளவு வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல லாலா லஜ்பதி ராய் போட்டியிலிருந்து விலகிட்டார். ஆனாலும் ரெண்டு தரப்புக்கும் நடுல இருந்த டென்ஷன் கொஞ்சம் கூட குறையல. இப்போ இந்த மொத்த பிரச்சனையோட மைய புள்ளிக்கு வரும். சூரத் மாநாட்டுல வெடிச்ச முக்கியமான சர்ச்சை இதுதான். அதாவது சில முக்கியமான தீர்மானங்களை கண்டினியூ பண்றதா இல்ல டிராப் பண்றதாங்கிறதுல வந்த பெரிய சண்டை தான் அது. 1906 கல்கத்தா மாநாட்டுல தீவிர தேசியவாதிகளோட முயற்சியால இந்த 4 முக்கியமான தீர்மானங்களை பாஸ் பண்ணாங்க. அது என்னென்னா, 1 சுயராஜ்யம் அதாவது தன்னாட்சி, 2 சுதேசி நம்ம உள்நாட்டு பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தணும், 3 புறக்கணிப்பு அந்நிய பொருட்களை மட்டுமில்ல பிரிட்டிஷ் நிர்வாகத்தையே புறக்கணிக்கணும், 4 தேசிய கல்வி நமக்கான ஒரு கல்விக் கொள்கை. இந்த 4 தான் தீவிர தேசியவாதத்தோட இதயம்னு சொல்லலாம். ஆனா மிதவாதிகளுக்கு, குறிப்பா பெரோஷா மேத்தா மாதிரி தலைவர்களுக்கு இந்த தீர்மானங்கள் எல்லாம் ரொம்ப ஓவரா ரொம்ப தீவிரமா தெரிஞ்சது. அதனால சூரத் மாநாட்டுல இந்த 4 தீர்மானங்களையும் நீர்த்து போக வைக்கணும், இல்லனா மொத்தமாவே தூக்கிடணும்னு அவங்க நினைச்சாங்க. இதுதான் சண்டைய உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போச்சு. சூரத் மாநாடு ஆரம்பிச்சுது. அங்கிருந்த சூழலே ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. ரெண்டு தரப்புமே அவங்கவங்க நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. வரலாறு மாறப்போற அந்த நிமிஷம் நெருங்கிட்டு இருந்துச்சு. மாநாடு ஆரம்பிச்சதும் அந்த தீர்மானங்களை பத்தின விவாதம் வாக்குவாதமா மாறுச்சு. சீக்கிரமே நிலைமை கைமீறி போய் ஒரே கூச்சல் குழப்பம் கலைபரம்னு ஆகிடுச்சு. கடைசியில இந்திய தேசிய காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா ரெண்டா உடைஞ்சது. ஆமாங்க, இந்தியாவோட மிகப்பெரிய அரசியல் இயக்கம் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள்னு ரெண்டு தனித்தனி குழுக்களா பிரிஞ்சது. இது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல ஒரு சோகமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். ஒரு இயக்கம் உடைஞ்சா என்ன ஆகும்? அதிகாரம் யார் கைக்கு போகும்? இந்த பிளவுக்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸோட நிலைமை என்ன ஆச்சு? சுதந்திர போராட்டத்துல இதோட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தீவிர தேசியவாதிகள் எல்லாரும் காங்கிரஸை விட்டு வெளியே போனதால கட்சியோட முழு கண்ட்ரோலும் மிதவாதிகள் கைக்கு வந்துருச்சு. ஆனா இதனால என்ன ஆச்சுன்னா, தேசிய இயக்கம் அதோட வேகத்தையும் வீரியத்தையும் இழந்துருச்சு. இது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்த இயக்கத்தை ஒடுக்கிறத இன்னும் சுலபமாக்கிடுச்சு. அந்த சமயத்துல மிதவாதிகள் கட்டுப்பாட்டுல இருந்த காங்கிரஸ ஃபெரோஷா மேத்தாவோட ஆதிக்கம் காரணமா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு கூட சொன்னாங்க. இது பரீட்சையில கேட்க வாய்ப்பு இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களுக்காக ஒரு குவிக் ரீகேப் இந்த ஸ்லைட்ல இருக்கிறத நல்லா கவனிங்க. 1 பிளவு நடந்தது சூரத்ல 1907. 2 அந்த மாநாட்டோட தலைவர் ராஷ் பிகாரி கோஷ். 3 பிளவுக்கு மூல காரணம் அந்த 4 கல்கத்தா தீர்மானங்கள் பத்தின சர்ச்சை. இந்த 3 பாயிண்ட்டையும் மறக்கவே மறக்காதீங்க. இந்த பிளவால தேசிய இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு ரொம்பவே பலவீனமா இருந்துச்சு.
கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம். இந்த சூரத் பிளவு ஒற்றுமையை கெடுத்த ஒரு வரலாற்று பிழையா, இல்ல ரெண்டு வேற வேற சித்தாந்தங்கள் அவங்கவங்க பாதையில தெளிவா போறதுக்கு இது ஒரு தவிர்க்க முடியாத படியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க யோசிக்கலாம்.